தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நலவாழ்வுத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 5th 8th கிராஜுவேட் படிச்சிருந்தால் போதும். 10th 12th ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க கேட்டிருக்கிற மினிமம் குவாலிஃபிகேஷன் 5th, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுதான் அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன். ஸோ அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையவே கிடையாது. முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான். லாஸ்ட் டேட் 18 ஜனவரி 2024. அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப். ஓகேங்களா? இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது தான். ஓகேங்களா? இந்த இடத்துல மறக்காமல் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர், யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த விண்ணப்பதாரின் பெயர் என்ன, இந்த இடத்துல உங்களுடைய தகப்பனார் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். மூணாவது உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது இரண்டையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் DD/MM/YYY அப்படிங்கிற ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் என்ன, நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் கல்வி தகுதி என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாதி, எந்த சாதியை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன அதை என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே ஆதார் கார்டோட எண் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி இரண்டையுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா கட்டாயம் 2 தொலைபேசி எண்ணையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே மின்னஞ்சல் முகவரி இருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய இணைக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கீழே தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி, நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் மற்றும் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ், நாங்கள் வேறு வீடு இருக்குது, எங்கள் சொந்த வீடு வேறு இருக்குது, நாங்கள் இப்போ வேறு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற இருக்கிறவங்க உங்களுக்கு 2 அட்ரஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரே இது தான், நாங்கள் ஒரே இதில் தான் இருக்கோம், நாங்கள் எப்போவுமே இதில் தான் இருப்போம், இல்லை வேறு ஏதாவது மாறுவோம், அப்படி பெர்மனெண்ட்டெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிறத மட்டுமே மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கடுத்தது இடம் மற்றும் நாள், என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட் மற்றும் உங்கள் ஊர் பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மறக்காமல் உங்கள் கையெழுத்து போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட், ஓகேங்களா, உங்களுடைய சைன் போட்டு தான் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த டாக்குமெண்ட்ஸ்லையுமே உங்களோட சிக்னேச்சரை போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க, அதனாலேயே ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி BNYS, ஓகேங்களா, நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இதை படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? தரவு உதவியாளர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லை பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை IT முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை BCA, BBA, BSc இல்லை IT இதெல்லாம் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா எனி டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். அதாவது ITக்கு ரிலேட்டடாக கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி படிச்சுட்டு நீங்கள் கம்ப்யூட்டருக்கு ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாதம் 9,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட், ஓகேங்களா. நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம காமிச்சது, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு தான் நீங்கள் அனுப்பணும். அனுப்புறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேரில் கொண்டு போய் அனுப்பலாம். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் மூலமாகவே நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 18/1/2024 சாயந்தரம் 5:45 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த டாக்குமெண்ட்ஸையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே, எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் 631501. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 04427222019 இந்த நம்பருக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் ரெண்டும் ஒரே இதில் தான் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன், ஓகேங்களா. தகுதி விருப்பம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.